ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மலிவால் தன்னிடம் புகார் அளித்ததாக டெல்லி துணைநிலை ஆளுநர் கூறியதிலிருந்தே அவர் பாஜகவுக்காக வேலை பார்த்தது உறுதியாகியுள்ளதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி ஸ்வாதி மலிவால் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றபோது தாக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. கெஜ்ரிவாலின் உதவியாளராக இருந்த பிப்ளவ் குமார் தாக்கியதாக கூறியதைத் தொடர்ந்து அவர் நீக்கப்பட்டார். இதனிடையே ஸ்வாதி மலிவால் தன்னை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை கூறியதாக தெரிவித்துள்ள டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா, ஊடகத்தில் வெளிவரும் தகவல்கள் மூலம் விவரம் அறிந்து வேதனையடைந்ததாக கூறினார். தனக்கு நேர்ந்த அதிர்ச்சிகரமான அனுபவத்தை விவரித்த மாலிவால் தனது ஊழியர்களே தன்னை மிரட்டி அவமானப்படுத்துவதாக புகார் அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தாக்குதலுக்கு துணைநிலை ஆளுநர் சக்சேனா கண்டனமும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள ஆம் ஆத்மி கட்சி, தங்கள் எம்பி ஸ்வாதி மாலிவால் பாஜகவுக்காக வேலை பார்த்தது உறுதியாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. மூழ்கும் மோடியின் கப்பல் ஸ்வாதி மாலிவாலுக்கு ஆதரவு உள்ளதாகவும் அக்கட்சி விமர்சித்துள்ளது. இதனிடையே ஸ்வாதி மாலிவால் புகாரை விசாரிக்க டெல்லி காவல்துறை சிறப்பு குழுவை அமைத்துள்ளது.